பாமக தலைவராக தேர்தல் ஆணையத்தின் ஆவணங்களின்படி அன்புமணியே தொடர்வதாக டெல்லி உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருப்பதாக பாமக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் கே பாலு சுட்டிக்காட்டியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி தரப்புக்கே மாம்பழ சின்னமும் வரும் என்றும் கே பாலு தெரிவித்திருக்கிறார். பாமக தொடர்பான வழக்குகளில் ராமதாஸ் தரப்புக்கு அடுத்தடுத்து பின்னடைவு ஏற்படுகிறது என்றும் கே பாலு தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இன்று நடைபெற்ற வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் ஆவணங்களின்படி அன்புமணியே தற்போது பாமகவின் தலைவராக தொடர்வதாக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் ராஜீவிடம் கேட்டு பெறலாம். ராஜீவ், இன்னைக்கு இந்த வழக்குல என்ன நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், அதாவது இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும், கீழமை நீதிமன்றத்திலிருந்து பாமகவினுடைய இந்த விவகாரம் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வகையில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அளித்திருந்த அந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்துதான் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஒரு மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்திருந்தது. அந்த மனு இன்றைய தினம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பல்வேறு வாதங்கள் முக்கிய வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தேர்தல் ஆணையம் எதற்காக அன்புமணி ராமதாஸை கட்சியின் தலைவராக அங்கீகரித்து அந்த அறிவிப்பு ஆணையை வெளியிட்டிருந்தது போன்ற விஷயங்களை தேர்தல் ஆணையத்தில் வாதங்களாக முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக அந்த அறிவிப்பானது அன்புமணி தரப்பிடமிருந்து சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவணங்களின் அடிப்படையில் மட்டுமே அவர் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அவர் அறிவிக்கப்பட்டிருந்தார் என்ற ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல ராமதாஸ் தரப்பு அவர்களிடமிருந்து பல்வேறு முக்கிய வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அன்புமணி சமர்ப்பித்திருந்த அந்த ஆவணங்கள் பொய்யான ஆவணங்கள், ஆனால் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக இந்த விவகாரத்தில் செயல்பட்டு வந்திருந்ததாகவும், குறிப்பாக அவர் கிட்டத்தட்ட இதற்கு முன்பாக நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு வாதமே தவறானது. அவர் ஒரு பொய்யான இதற்கான ஆவணங்களை தயாரித்து தேர்தல் ஆணையத்தை கைக்குள் போட்டுக்கொண்டு இந்த ஒரு தன்னைத்தானே கட்சியின் தலைவராக அங்கீகரித்துக் கொள்கிறார் போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ராமதாஸ் தரப்பிடமிருந்து அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை கீழமை நீதிமன்றம் அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு ஆனது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கில் தான் முக்கிய விவகாரங்களாக இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நடவடிக்கை, தேர்தல் ஆணையம் எவ்வாறு கட்சியின் தலைவராக அன்புமணியை அங்கீகரித்தார்கள் போன்ற விஷயங்களை வாதங்களாக முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக சமீபத்தில் இறுதியாக நடைபெற்ற இந்த பாமகவினுடைய பொதுச் செயலாளர்கள் கூட்டத்தில் அனைத்து அந்த பொதுச் செயலாளர்களும் ஒன்றிணைந்து ஒருமித்த கருத்தாக அன்புமணியை கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்ததாகவும் அதற்கான ஆவணத்தை தங்களிடம் சமர்ப்பித்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த ஆவணங்கள் முழுமையாக பொய்யானவை என ராமதாஸ் தரப்பிடமிருந்து அன்றைய தினம் அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் வழக்கு விசாரணையின் போது இந்த வாதங்களை குறிப்பிட்டு இந்த வாதங்கள் முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக அங்கீகரிக்கப்படாத கட்சியில் இது போன்ற ஒரு பொது செயலாளரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த கட்சி தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது கட்சியினுடைய அந்த பொதுச் செயலாளர் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் அந்த நபர் அந்த கட்சியின் தலைவராக அங்கீகரிக்கப்படுவார் என்ற ஒரு விதிகள் இருக்கக்கூடிய நிலையில அதன் அடிப்படையில் மட்டுமே தாங்கள், அதாவது தேர்தல் ஆணையம் அன்புமணி தேர்ந்தெடுத்ததாக அவர்கள் விரிவாக ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார்கள். ஆனால் குறிப்பாக 2026 வரை கட்சியின் தலைவராக அன்புமணி கட்சியின் தலைவராக இருப்பார் என்ற ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அவர்கள் சமர்ப்பித்த அந்த ஆவணங்களின் அடிப்படையில் மட்டுமே தெரிவித்திருந்த நிலையில அதனை எதிர்த்து மீண்டும் ராமதாஸ் தரப்பிடமிருந்து ஒரு உரிமையல் நீதிமன்றத்தை நாடுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இதற்கிடையில் இந்த உத்தரவை எதிர்த்து மீண்டும் மேல்முறையீடு செய்திருந்த அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த மனுவில் இன்றைய தினம் மீண்டும் இதனை உறுதி செய்திருக்கிறார்கள். அதாவது இன்றைய தினம் அந்த உத்தரவை பொறுத்தவரை கட்சி சார்பாக, அதாவது அன்புமணி தரப்பிடமிருந்து சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவணங்களின் அடிப்படையில் மட்டுமே அன்புமணியை கட்சியின் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல இதனை நீதிமன்றம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையம் இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரணையின் போது தெரிவித்திருந்தார்கள். அதற்கான சில ஆவணங்களையும் அவர்கள் முன்வைத்ததாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வாதங்களை பதிவு செய்து கொள்வதாக தெரிவித்த நீதிபதிகள் தற்போது இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் நகர வேண்டும் என்றால் ராமதாஸ் தரப்பிடமிருந்து ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்திருந்த அந்த
உத்தரவின்படி அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதாவது இந்த வழக்கை விவகாரத்தை உரிமையியல் நீதிமன்றத்தை நாடி தனக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கிறதாக அவர்கள் நிரூபிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டால் மட்டுமே அடுத்த கட்டமாக இதனுடைய அந்த வழக்கானது நகரும். இதற்கிடையில் இந்த கட்சிக்குள் விவகாரம் ஒரு இரு தரப்பினுடைய அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படும் என்ற ஒரு அபாயம் இருப்பதாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் நீதிமன்ற விசாரணையின் போது தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் கட்சியினுடைய அந்த பிரச்சனை தீரும் வரை தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த பாமகவினுடைய சின்னம் முடக்கி வைக்கப்படும். அதே போல கட்சியினுடைய அந்த தலைவர் யார் என்ற ஒரு இறுதி முடிவானது அடுத்த கட்டமாக உரிமையியல் நீதிமன்றத்தை ராமதாஸ் தரப்பு அணுகும் பட்சத்தில் மட்டுமே தாங்கள் தான் கட்சியின் தலைவர், ராமதாஸ் தான் கட்சியினுடைய தலைவர் என்ற ஒரு அவர்களுடைய தரப்பு நிரூபிக்கும் வரை இந்த விவகாரத்தில் பாமகவினுடைய கட்சி தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புமணி தான் கட்சியின் தலைவராக இருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என அன்புமணி ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் கே பாலு தற்போது சிறிது நேரத்துக்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் விளக்கம் அளித்திருக்கின்றார். எனவே வரக்கூடிய தேர்தலிலும் கூட அன்புமணி தலைமையில் தான் பாமக இந்த கட்சியின் சார்பாக இந்த களத்தில் போட்டியிடும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த கட்ட இந்த நகர்வு பொறுத்தே இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட தீர்ப்பு இருக்கும். அதாவது இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு இந்த பாமகவினுடைய தலைவர் யார், அன்புமணியா அல்லது ராமதாஸ் ஐயா அவர்களா, மருத்துவர் ஐயா அவர்களா என்ற ஒரு இறுதி தீர்ப்பானது அடுத்த கட்ட நகர்வின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய இந்த நகர்வானது ராமதாஸ் தரப்பிடமிருந்து உரிமையியல் நீதிமன்றத்தை நாட வேண்டும். நாடி அவர்கள் நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நகர்வு ராமதாஸ் தரப்பிடமிருந்து அந்த நடவடிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கலாம். அதுவரை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கப்படி அன்புமணி ராமதாஸ் பாமகவினுடைய தலைவராக இருக்கிறார் என்பதையும் இன்றைய தினம் நீதிமன்றத்திலும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போல அன்புமணி ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞரும் இதையே தெளிவுபடுத்தியிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் ராஜீவ். தற்போது தேர்தல் ஆணையத்தின் கோரிக்கையை ஏற்று அன்புமணி ராமதாஸே ஆவணங்களின்படி தலைவராக தொடர்கிறார் என்ற கோரிக்கையை நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. இனி ராமதாஸ் தரப்பு சிவில் நீதிமன்றத்தை அணுகும் பட்சத்தில் இந்த விவகாரத்தில் இறுதி தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதே இதன் சாராம்சமாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜீவ்.